ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் விலாக் பார்க்கலாம் வாங்க. ஞாயிற்றுக்கிழமைனாலே நம்ம வீட்டில் இப்படி தாங்க இருக்கும். நான்வெஜ் செய்கிற அன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் உரிச்சிட்டு இருக்கிறேங்க. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கோழி சுத்தம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ அது நம்ம வீட்டில் வளர்த்துற கோழி தாங்க. அந்த கோழியை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வீட்டுக்குள்ளே வெங்காயம் உரிக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் உரிச்சிட்டு போயிருந்தேன், வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பாப்பாட்ட சொல்லியிருந்தேன். அவங்க சிக்கன்லாம் வெட்டிட்டாங்க, கறி வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோக்கோசரம் பாவில் காமிச்சிட்டு இப்போ சிக்கன் கட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. வெங்காயம் உரித்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கடன்னு வேலை செய்கிறதுக்காக வீட்டில் அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சேன். கிச்சன் நீட்டாக இருந்தாவே நமக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க, நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் வெட்டி கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. நானும் வெங்காயமெல்லாம் வதக்கி விட்டாச்சுங்க. வதக்கி விட்டுட்டு வீட்டையும் நல்லா கூட்டி விட்டுடலான்னு சொல்லிவிட்டு கூட்டி விட்டாச்சுங்க. அதை சுத்தம் பண்ணிகிட்ருக்கிற கேப்லேயே பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு தான் போயிருந்தேன். நல்லா வதங்கிடுச்சுங்க. தேங்காயும் கறி மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இது நம்ம வீட்டில் அரைக்கிற மசாலா தாங்க. இதோட வீடியோ நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்காங்க. குழம்பும் தாளித்து விட்டு குழம்புக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணிக்கு நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. வதக்கி விட்டுட்டு அது கூட பார்த்திங்கன்னா எப்பயுமே கொத்தமல்லி புதினாவும் நம்ம அரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா கலர் நல்ல கலராக வந்துடுங்க. நம்ம ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கும் தாளித்து விட்டுட்டு இது சிக்கன் தாளித்து விடுறதுக்காக நம்ம குழம்பு தனியாக குழம்பு எடுத்து வச்சிட்டோம்னா அதில் இருக்கிற சிக்கன் தனியாக எடுத்து நமக்கு எந்த கிரேவி செய்யணும் நான் எப்படி டேஸ்ட்டில் செய்யணுமோ அந்த மெத்தடில் செஞ்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி தேங்காயெல்லாம் போட்டு அந்த காலத்து ஸ்டைலில் எங்கள் அம்மா எல்லாம் செய்கிற மாதிரி தாங்க செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் வச்சுருக்கேங்க, தயிர், சாப்பாடு, வெள்ளை சாப்பாடு வச்சுருக்கோம். சிக்கன் குழம்புக்காகங்க நல்லா தண்ணி குழம்பாக தான் வச்சுருக்கோம். செம்மையாக இருக்கும் தண்ணி குழம்பு. தயிர் பச்சடிங்க, சிக்கன் பிரியாணிங்க. சிக்கன் பிரியாணி நம்ம கோழி நம்ம வீட்டில் வளர்த்துற கோழி இல்லைங்க, அது பிராய்லர் கோழி வாங்கிட்டு வந்து தான் செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களாம் சாப்பிட்டுட்டு அத்தை மாமாவுக்கும் எல்லாம் போட்டு கொடுத்து விட்டாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனல் டச்சாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்வீட் எதுவும் இல்லாதனால நாங்கள் பஞ்சாமிர்தத்தை வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க.